பட்டிமன்றத்தை கேட்டுட்டு வெளியே போறப்ப நான் அப்பவே சொன்னேன் வர வேணாம்னு. இந்த ஆள் பாட்டுக்கிட்டு பாடிக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருப்பாரு. வீட்லையாவது நிம்மதியாக கிரிக்கெட் மேட்ச் பார்த்துருக்கலாம் அல்லது ஒரு நாடகத்தை பார்த்துருக்கலாம் அப்படின்ட்டு போகிறப்ப பேசிட்டு போகிற ஆள் உண்டு. நார்முடானை கூப்பிட்டு வேற பட்டிமன்றம் கூட வச்சிருக்கலாம்ல. இந்த ஆள் தான் போன வருஷம் பேசினார்ல, வேற ஒருத்தரை நீங்கள் அடங்கி பண்ணியிருக்கலாம்னு யோசனை சொல்றதுக்கு ஒரு குரூப் இருக்கான். என்ன பண்ணுறது? மன நிறைவு. சரி, நாங்கள் தான் பட்டிமன்றம் பேசிட்டு கீழே இறங்கி போகிறப்ப என்ன யோசிப்போம்? என்னென்னமோ பிளான் பண்ணேன், அதை தவிர மற்றதெல்லாம் பேசிவிட்டேனே. நான் பிளான் பண்ணது வேற, பேசுனது வேறையா இருக்க, நிறைவா இல்லையே நினைப்போம். மன நிறைவுங்கிறது ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப அபூர்வம். அப்படி மன நிறைவோடு ஒருத்தன் இருக்கான்னா அவன்தான் இந்த பூலோகத்தில் சொர்க்கத்தை அனுபவிப்பவன். யார் என்று சொன்னார்? இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழும் இலக்கணம் எவன் படைத்திருக்கிறானோ அவன்தான். கட்டின பொண்ணோ பட்டண பெண்ணோ பட்டிக்காடோ கட்டின ராஜா ஹனிமூன் போறான். பட்டிக்காடோ பட்டண பொண்ணோ கட்டிட்டியா, ஹனிமூன் போ. இன்னொரு நல்ல பொண்ணா கூட பார்த்துருக்கலாம் நினைச்சினா நரகம் தொடங்கிடுச்சுன்னா அர்த்தம். மன நிறைவு எதை தருகிறது? மண் சார்ந்த வாழ்வா, மின் சார்ந்த வாழ்வா? அற்புதமா இன்னைக்கு மண் சார்ந்த வாழ்வு ஒரு இயற்கையான வாழ்க்கை. அந்த வாழ்க்கை இன்னைக்கு மனிதனுக்கு மகிழ்ச்சியை தருகிறதா, அல்லது எலக்ட்ரானிக் வேர்ல்டு பரபரப்பான இந்த வாழ்க்கை எது இன்னைக்கு மகிழ்ச்சியை தருது? ஒவ்வொரு மனிதனுக்கும் பார்த்தீங்கன்னா மண் சார்ந்தன்னா மதுரை மண்ணுக்கு ஒரு பண்பாடு இருக்கும், திருநெல்வேலி மண்ணுக்குன்னு ஒரு பண்பாடு. பேருகளே கூட பாருங்க, மதுரை பேரை கேட்டாலே நீ மதுரையான்னு கண்டுபிடிச்சிடலாம். செவனாண்டி, விருமாண்டி, முனியாண்டி, மாயாண்டி, இதெல்லாம் யார்? பெரும்பாலும் மாயாண்டி குடும்பத்தார். விருமாண்டி அதெல்லாம் யாரு? மதுரையா? எப்படா உன் பேர்லயே இருக்கேடா. முனியாண்டி விலாஸ் யாரு? மதுரை. பேர்லயே மதுரை மாவட்டம் கண்டுபிடிச்சிடலாம். ஐயா பேர் என்ன? எசக்கி முத்து. ஐயா பேர் என்ன? சொடலை. திருநெல்வேலிங்களா? எப்படா கண்டுபிடிச்ச? எசக்கின்னு எவனாவது பேர் வைப்பானா? மெட்ராஸில் யாராவது எசக்கின்னு பேர் வைப்பாங்களா? திருநெல்வேலியெல்லாம் வைப்பாங்க. ஒரு சில பேரை கேட்டோம்னா தஞ்சாவூர் மாவட்டமா கண்டுபிடிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா ராஜராஜன், ராஜகுமார், கலைவாண, அருண்மொழி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்கன்னா தஞ்சாவூர்காரன். சுந்தர்ராஜ், சத்யராஜ், பெரியராஜ், இந்த ராஜ் அந்த ராஜ்னு பேர் வச்சிருக்காங்கன்னா கோயம்புத்தூர். அது பூரா ராஜா இருக்கும். பூரா பாக்கியராஜ், சத்யராஜ், சுந்தர்ராஜ் எல்லாம் கோயம்புத்தூர். பேரை கேட்டாலே இந்த மண்ணுக்குன்னு ஒரு பெருமை. அதே மாதிரி அவனுடைய நடவடிக்கையை பார்த்தாலே இது மதுரைக்காரன் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், 3 டென்ஸையும் கலந்து ஒரு டென்ஸில் பேசுனாங்கன்னா அவன் மதுரைக்காரன் தான். மாப்பிள்ள பொண்ணு கொடுப்பியா? என்ன பொண்ணு கொடுப்பீங்களா? கொடுப்போம்ல அப்படின்னா. கொடுப்போம்லங்கிறானா அவன் கொடுக்குறானா, கொடுத்துட்டானா, கொடுக்க போறானா கண்டுபிடிக்க முடியாது. மதுரை. இதில் திருநெல்வேலி, தூத்துக்குடி ஆளுகளை வயிறு வலிக்கிறது அப்படின்னு சொல்லுங்க. வலிக்கிறது, வலிக்கி, வலிக்கிறது, வலிக்கி, செய்கிறான், செய்யுதான், செய்தான், செய்யுதான், பேசுதான், சொல்லுதான், வருந்தான், வலிக்கி. ஏசுற எங்க மதுரையில ஏன்டா திட்டுறம்மா, இங்கே ஏசாதம்மா. ஆனா ஒரு சில வார்த்தைக்கு இன்னும் எனக்கு அர்த்தமே தெரியாது. அந்த கோட்டிக்கார பையனோட அப்படின்னா, கோட்டிக்கார பையனா யாருறான்னா, ஒன்னு செய்ய சொன்னா ஏட்டி பூட்டியா பண்றான் பாரு, அவனுக்கு பேர் தான் கோட்டிக்காரங்கிறது. இதெல்லாம் திருநெல்வேலிக்கே உள்ள அழகு. சென்னையில ஒரு அந்த மண்ணுக்கு பார்த்தீங்கன்னா அவன் எப்பயுமே ஃபாஸ்டா இருப்பாங்க. மெட்ராஸ்காரங்க வேகமாக தான் நடப்பேன். நூடுல்ஸ்லாம் தின்னா அப்படியே உள்ள அப்படியே போயிட்டே இருக்கான் அப்படின்னு உறிஞ்சுவான். அப்படியே தட்டில் இருக்க நூடுல்ஸ் பூரா உள்ளே போகும். இந்த பீச் ரோட்டில் பார்த்தீங்கன்னா வேகமாக நடப்பாங்க. ஏன்டா அவ்வளோ ஸ்பீடு போகணுங்க? ஏன் போகணும்? போகலன்னா சந்தை காசில் பிடிச்சி உள்ளே வச்சுட்டாங்க. அதான் வேகமாக
நாமா பண்ணின்னு இருக்கிறேன், நீ என்ன பேசின்னு இருக்கிறேன், நீயா கட்சிக்கல்ல வெத்தலைக்கு தான் பார்த்துன்னு இருக்கிறான் நீயா. இது மெட்ராஸ். கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா யாருக்கு நீங்கள் சோழி போட்டு போங்க, பார்த்து போட்டு போங்கன்னு யாருக்கு பேசி போட்டு போகிறீங்க. இது கோயம்புத்தூர். ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒரு மொழி வழக்கு இருக்கு பாருங்க. இதுதான் மண் சார்ந்த வாழ்க்கை, அந்த இயற்கையோடு கலந்த ஒரு அழகான வாழ்க்கை. சகலகலா வல்லவன் ஒரு படம், அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மண் சார்ந்த பாட்டு இருக்கும், மின் சார்ந்த பாட்டு இருக்கும். எந்த பாட்டுக்கு மக்கள் அதிகமாக கைதட்டுவாங்கன்னு நீங்கள் பாருங்கள். மண் சார்ந்த பாட்டு எது? அம்மன் கோயில் கலைக்காலை பாண்டினே யாராவது கைதட்டுவீங்க? எவ்வளோ அருமையான நாட்டுப்புற பாட்டு, உசுரை கொடுத்து பாடினேன். இளையராஜா வாய்ஸ் அப்படியே இமிடியேட் பண்ணணும். இளமை இதோன்னா கல்யாண வீட்டிலலாம் ஒரு காலத்தில் மணமகளே மருமகளே வா வா, இப்போ அதெல்லாம் இல்லை. டீச்சே ஒருத்தன் இப்போ ஒரு 50 பாட்டை ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். பொண்ணு மாப்பிள்ள கேடுகட்டையெல்லாம் ஆடுது. தாலியே கட்டலாம், அதுக்குள்ளே ஏன்டா அப்படி கட்டி பிடிச்சி ஆடி. அதெல்லாம் மாடர்ன் வைப்பு. அப்படியே ஆடிக்கிட்டே வர பரிச்சனா. கஞ்சி எப்போ சாப்பிட்றது? அதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். வயசை பார்த்தா 75 வயசு அப்படி ஆடிட்டு இருக்காரு. கூட பொம்பளை பிள்ளைலாம் ஆடுது. எங்கே இருக்கிற அந்த கல்ச்சரை கண்டுபிடிச்சிங்க? மின்சார்ந்த வாழ்வு. சாப்பாடு ஒரு காலத்தில் எப்படி வீட்டில் தான் கல்யாணம் நடக்கும். வீட்டில் பந்தலை போட்டு சைடில் 3 கல்லை போட்டு சோறாக்கி பக்கத்திலே சாம்பார், அந்த இன்னொரு குட்டி பந்தலில் உட்காந்து காய்கறிலாம் நறுக்கி சாம்பார் வச்சு அங்கே அப்பளம் பொரிப்பாங்க, பாயாசம் கிட்டுவாங்க. பக்கத்து வீட்டுக்காரன் பூரா அப்படியே பார்த்துட்டே இருக்கேன். கல்யாணம் வீடு ஒரு 3 நாளைக்கு நம்ம வீட்டில் உழ வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. பக்கத்தில் இருக்க 10 வீடும் அந்த வீடு கல்யாண வீட்டில் 3 நாளைக்கு சாப்பிடுவான். ஏன்டா சாப்பிட்டேன்னு இது வரைக்கும் அந்த வீட்டில் சாப்பிட்டவனை ஒருத்தர் கூட இது வரைக்கும் விரட்டினதில்லை. ஆனால் இன்னைக்கு 50 லட்சம் செலவழிச்சு மிகப்பெரிய அரேஞ்ச்மெண்ட்டோட இது பண்ணுறான். ஒருத்தன் ஒரு அழுக்கு சட்டையோட ஆடுறானே, பொண்ணு விட மாப்பிள்ளை விட சும்மா சாப்பிட வந்தேன் எந்திரா, சாப்பாட்டில் கை வச்சவனை எழுப்பி விடுறான். இது இன்னைக்கு நடக்குது. ஒரு காலத்தில் வீடுகளில் திருமணம் நடக்கும். சொந்தக்காரங்கள்லாம் வந்து அந்த வீட்டுக்கு வெளியில் பெட்ஷீட்டை விரிச்சு போட்டு ஆளுக்கு ஒரு தலானி இருந்தாலும் தலானி இல்லாட்டி பக்கத்தில் படுத்து கிடப்பாங்க. ஆம்பளை பொம்பளை, அக்கா மக, அத்தை மகன், மாமன், அவன் உருண்டு அவங்க மாமன் மேலே கிடப்பேன். காலையில் உன் மேலேயா கிடந்தேன், நீ தெரிஞ்சுதானே என் மேலே வந்து படுத்த? இல்லையே, தெரியாமல் உருண்டேன், பக்கத்தில் நீ வந்துட்ட. எனக்கு தெரியும். சரி, நான் தான் வந்தேன்னு தெரியுமில்ல, நீ ஏன் ஒதுங்கல, நீ கூடயே படுத்துக்கிட்டீங்கள அப்படின்லாம் பேசிக்கிடுவாங்க. எந்த மனசில் ஒரு சஞ்சலமோ, அத்தை மகளை விடிய விடிய மேலே படுத்து கிடந்தமே அந்த பிள்ளைய இனிமேல் சைஸ் பண்ணுவான் அப்படின்லாம் கிடையாது. அதோடு முடிஞ்சு. இப்படி ஒரு கலாச்சாரத்தில் வாழ்ந்தோம். இந்த மண் சார்ந்த வாழ்வா மின் சார்ந்த வாழ்வா இன்னைக்கு அற்புதமான பேச போகிறாங்க. மண் சார்ந்த வாழ்வே அப்படின்னு பேசுறதுக்கு எங்கள் அன்பிற்கு மரியாதைக்கு உரிய மிகச்சிறந்த பேச்சாளர் பேராசிரியர் டாக்டர் விஜயகுமார், ஏசிய கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழ்துறை தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். ரொம்ப கோபமாக பேசுவார். பேச்சுனா வணக்கத்தை கூட கோபமாக பேசுவார். அனைவருக்கும் வணக்கம். அப்பா வணக்கத்தையே இப்படி இல்லை. சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படித்தான் கத்தி பேசினா தான் அவருக்கு பேசின மாதிரி இருக்காங்க. ஏன் அப்படின்ட்டு கையை உயர்த்தி தான் பேசின மாதிரி. அந்த மாதிரிலாம் கிடையாது. கொஞ்சம் இனியவன் அப்படின்ட்டு ஒரு முறப்பாரு. அந்த மாதிரி கருத்துக்களை ரொம்ப ஆழமாக பேசக்கூடிய அற்புதமான பேச்சாளர். இவருடைய மாணவர்களாக படித்தவர்கள் தான் செஸ்ஸில் உலக புகழ் பெற்ற பிரக்யானந்தா, வைஷாலி ஆகிய 2 பேரும் இவர்கிட்ட படித்தாங்க. அது ஒரு பெரிய பெருமை. அவரோடு இணைந்து பேச வந்திருப்பவர். இப்போ நான் பாடினேன் பார்த்தீங்களா, நாட்டுப்புற பாட்டு. இந்த மைக்கே தேவையில்லை. அவரை சும்மா இங்கேருந்து பாடினாலே கொக்குர குளத்தில் இருக்கவன் வேட்டியை கட்டிட்டு இங்கே பரப்பிட்டு வந்துட்டான். அங்கே ஏதோ நாடகம் நடந்துட்டு இருக்கிறான்னு. சும்மா பாட்டுன்னா இன்னைக்கு திருநெல்வேலி மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய இசை விருந்து கிடைக்க போகுதுன்னா அது என் அன்பு தம்பி தேவகோட்டை ராஜன். மிக அருமையாக பாடுவார்.
ஒரு தடவை அவர் இந்த கருப்பு சாமி பாட்டை பாடி கூட்டத்தில் ஒரு 15 பொம்பளைக்கு சாமி வந்துருச்சு. எது? திமுக மேடையில் கருப்பு சாமி பாட்டு பாடி 15 பொம்பளைக்கு சாமி வந்து நான் தான் அதை ஆஃப் பண்ணி நான் தான் புதுசாரி திருப்பி அந்த சாமியை இறக்கி விட்டேன். நான் அதுகளை பூரா வேற பாட்டுகளை பாடி லேட்டஸ்டாக வந்த இளையராஜா பாட்டு எது விடுதலை பாட்டெலாம் பாடி அது மாதிரி மக்களை அப்படியே அந்த உணர்வுக்கு கொண்டு போயிருவார் ராஜன். மின்சார்ந்த வாழ்வி என்ற அணிக்கு தலைமையேற்று பேச வந்திருப்பவர் எங்கள் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமை தம்பி கவிஞர் இனியவன். அவர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற கவிஞர்கள் எவ்வளவு டுபாக்கூர் பாட்டு எழுதினாலும் சரி அந்த பாட்டுக்கு நோட்ஸ் போட்டுறாரு. கெட்டிக்கார மலம பித்தா புத்தாத்தேங்கிற பாட்டுக்கு விளக்கம் சொன்னார் பாருங்க சென்னை புத்தக திருவிழாவில். ஐயா எங்க இருந்தியா ரொம்ப போட்டுலாம் சிந்திப்பேன். எல்லா பாட்டுக்கும் அருமையா அப்படி அதுக்குன்னு ஒரு ரசிகர் மன்றத்தையே வச்சிருக்காரு. மிக அருமையான சிந்தனைகளை பேசக்கூடிய ஆற்றல் மிக்க கவிஞர் இனியவன். அவரோடு இணைந்து பேச வந்திருப்பவர் கடலூரிலிருந்து வருகை இருந்திருக்கும் என் அருமை சகோதரர் கடலூர் தணிகை வேலை. இவர் நாட்டுப்புற பாட்டை கலக்கினார்னா இவர் லேட்டஸ்ட் சாங்கை அப்படியே பின்னி எடுப்பார். சித் ஸ்ரீராம் பாட்டுல இருந்து லேட்டஸ்டா பிரதீப் குமார் பாட்டு வரைக்கும் அடே அப்பா அப்படின்னு அந்த லேட்டஸ்ட் சாங்கை அப்படியே எடுத்து பாடுவார். அவர் தான் கடலூர் தணிகேவர். அவர் கவிஞர், பேச்சாளர், தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொகுப்பாளர், சிறந்த குறும்பட இயக்குனர். ஒரு அநீதின்னு ஒரு குறும்படத்தை இயக்கி என்னுடைய மகன் லியோ சிவகுமாரன் நடிக்க வச்சாரு. மிகப்பெரிய கம்பெனியில் அசிஸ்டன்ட் மேனேஜராக நல்லா சம்பளம் ஆகிட்டு இருந்தான். இவர் குறும்படத்தில் என்னைக்கு இன்ஸ்பெக்டர் வேஷம் போட்டு பைக் ஓட்டினானோ அன்னையோட வேலையை எழுதி கொடுத்துட்டு இன்னைக்கு சினிமாவில் நடிக்க வந்துட்டான். என் மகனை பிஇ, பிடெக், எம்பிஏ எது அண்ணா யூனிவர்சிட்டியில் எம்பிஏ முடித்தவனை இன்னைக்கு நடிகர் ஆக்கின பெருமை அவரை தான் சார். இன்னைக்கு ஒரு அருமையான படம் அழகிய கண்ணேன்னு ஒரு படம் நடிச்சு முடிச்சிட்டாரு. கோழி பண்ண செல்லத்துறை அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காரு. இப்போ அவர் நடித்த அடுத்து ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. பிரெஞ்சுக்காரங்க தயாரித்த மாண்புமிகு பறை அப்படின்னு ஒரு நாட்டுப்புற கலையை விளக்குகின்ற ஒரு படம். அந்த படத்துக்கு நம்ம தேனிசை தென்றல் தேவா மியூசிக் போட்டிருக்காரு. அந்த படம் விரைவில் வெளிவரப்போகுது. என் மகனுடைய நடிகனை மாற்றின பெருமைக்குரிய கடலூர் தணிகேவர் அந்த எண்ணில் உட்காந்துருக்காரு. 4 பேர் ரொம்ப அழகாக பேச போகிறாங்க. நிறைவாக அந்த அரங்கு நிறைந்திருக்கு பாருங்க. நான் தொடக்க உரை முடிக்கும் போதே அதற்காக எங்கள் நெல்லை மக்களின் உயிரினும் மேலான ரசிக பெருமக்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தை சொல்லி முதலாவதாக மண் சார்ந்த வாழ்வே என்ற அணியை துவக்கி பேராசிரியர் விஜயகுமார் உங்கள் உள்ளங்களை கொள்ளை கொள்ள வருகிறார். வாங்க. காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பு ஆர் இன்ப போது ஒளிர் பூந்தாள் இணையும் நீதி ஒளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கு தமிழ் நீடு வாழ்க. என் இனிய தமிழ் மக்களே, உங்களுக்கு என் முதற்கண் முத்தாய்ப்பான வணக்கம். மனிதரெல்லாம் அன்பு நெறி காண்பதற்கும் மனோபாவம் வானை போல் விரிவடைந்து தனி மனித தத்துவமா இருளை போக்கி சக மக்கள் ஒன்று என்று உணர்வதற்கு புத்தக சாலை வேண்டும் நாட்டில் யாண்டும் என்று புரட்சி கவிஞன் பாரதிதாசன் பாடுவார். அந்த புத்தக திருவிழாவை பொருணை விழாவாக நடாத்தி கொண்டிருக்கிற மாவட்ட நிர்வாகத்தை சார்ந்த பெரியோர்களே, சான்றோர்களே, தமிழ்நாடு அரசினுடைய பாடநூல் கழகத்தின் தலைவராய் இரவு நேர பட்டிமன்றத்தை பல்கலைக்கழகமாக மாற்றி பண்டிதர்கள் கடத்தி சென்ற பட்டிமன்ற குழந்தையை கண்டுபிடித்து தந்த காவல் நிலையமே, எங்கள் திண்டுக்கல் தந்த தமிழ் கரும்பு, அமெரிக்க பல்கலைக்கழகத்தால் முனைவர் டாக்டர் பட்டம் பெற்றிருக்கின்ற எங்கள் அண்ணன் அருமைக்குரிய அண்ணன் லியோனி அவர்களை, மேடையிலே விற்றிருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, இந்த புத்தக திருவிழாவை பாங்கோடு நடத்துகிற அந்த முயற்சிக்கு உறுதுணையாக இருக்கிற பட்டிமன்ற கலாரசிகர் பெருமக்களே, சக்தியின் வடிவங்களாக என் கண்களுக்கு தென்படுகிற தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். இது என் உரையின் தொடக்கம். ஒரு பேச்சாளருக்கு தேவை நீதிபதி அவர்களே
நல்ல ரசிகர்கள், வஞ்சகம் இல்லாத ரசிகர்கள், பாசக்கார மக்கா அப்படின்வாங்க. அதான் திருநெல்வேலி. திருநெல்வேலினா ரெண்டு விஷயம், ஒன்னு அருவா, இன்னொன்னு அல்வா. சமூக கொடுமையை எதிர்த்து போராடுகிற அருவா, இனிமைக்கு அல்வா. ஒரு பேச்சாளருக்கு தேவை நல்ல கைதட்டல் என்பதை இந்த அரங்கத்திலே கொடுத்துக் கொண்டிருக்கிற ரசிக பெருமக்களிடத்திலே பேசுவதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நீதிபதி அவர்களே, இந்த மண் சார்ந்த வாழ்க்கையா மின் சார்ந்த வாழ்க்கையான்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்கீங்க. அது என்ன நீதிபதி அவர்களே சந்தேகம்? தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, அந்த இனம் மண் சார்ந்த இனம். குறிஞ்சியும் முல்லையும் மருதம் நெய்தல் பாலை என்று நிலங்களை வகைப்படுத்தி ஒவ்வொரு நிலத்துக்கும் பறவை, ஒவ்வொரு நிலத்துக்கும் விலங்கு, ஒவ்வொரு நிலத்துக்கும் மக்கள், ஒவ்வொரு நிலத்துக்கும் கடவுள் என்று இயற்கையோடு முதற் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் என்று இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை தானங்க தமிழனுடைய வாழ்க்கை. இன்னைக்கு மின் சார்ந்த வாழ்க்கை வாழ்க்கையா இருக்குதா? இப்படி புரிஞ்சுக்கிறதா? அந்த காலத்து வாழ்க்கை மண் சார்ந்த வாழ்க்கை, இந்த காலத்து வாழ்க்கை நவீன வாழ்க்கை, மின்சாரம் நிறைந்திருக்கிற நவீனத்துவமான வாழ்க்கை. நீதிபதி அவர்கள், இன்னைக்கு வாழ்க்கை வாழ்க்கையா இல்லையே. ஒரு மண்பானைக்கு போய் ஒருத்தன் கேட்டான், மண்பானை உழவு கொளுத்துகிற வெயிலிலும் கூட உன் அகமும் புறமும் ஜில்லு இருக்கிய எப்படி? அந்த மண்பானை அவனிடம் சொன்னது, நீதிபதி அவர்களே, நான் பிறந்ததும் இந்த மண் தான், நான் முடிந்து போவதும் இந்த மண் தான். எவன் ஒருவன் ஆரம்பத்தையும் முடிவையும் உணர்ந்து கொள்கிறானோ அவன் சூடேறுவதற்கு வாய்ப்பே இல்லை, அவன் எப்போதும் குளிர்ச்சியாகத்தான் இருப்பான் என்று பாடம் நடத்தியது அந்த மண்பானை. இன்னைக்கு மின்சார்ந்த வாழ்க்கை என்ன சார் ஆச்சு? என்னைக்கு ஷாம்பு வந்துச்சோ அன்னைக்கு தான் என் முடியெல்லாம் போச்சு. சியக்கா கடவுள் வரைக்கும் நல்லா இருந்தா, அன்னைக்கு நான் அல்டிமேட் ஸ்டார் அஜித் மாதிரி இருந்தேன், இன்னைக்கு பவர் ஸ்டார் மாதிரி ஆயிட்டேன். அதாங்க மின்சார்ந்த வாழ்க்கை. 5 நாட்களில் உங்களுக்கு தரும் சிவப்பழை போடுங்கள், நீங்க திரும்பினோன்னா அப்படியே வெள்ளையாயிரும். அது எப்படித்தான் தெரியல. அதை உட்கார்ந்து தொலைக்காட்சியில் வர்ற விளம்பரத்தெல்லாம் நம்புகிற இன்றைய வாழ்க்கை மகிழ்ச்சியாவா இருக்குது. இன்னைக்கு வாழ்க்கைய ஒருத்தர் 2 வரியில சொன்னான். திருக்குறள் ஐயா திருவள்ளுவர் 2 வரியில சொல்ற மாதிரி நீதிபதி அவர்கள ரொம்ப அழகா 2 வரியில சொன்னான். இன்னைக்கு வாழ்க்கை எப்படிதான் இருக்குது இனியவன் சொல்ற வாழ்க்கை. அவன் சொல்றான், பாதி வாழ்க்கை போன்ல, மீதி வாழ்க்கை லோன்ல. இதான் அந்த பஞ்சு டைலாக் எல்லாம் கண்டுபிடிக்கிற. பாதி வாழ்க்கை போன்ல, மீதி வாழ்க்கை லோன்ல. என்ன நீதிபதி அவர்களே, காலையில எந்திரிச்சோனையும் மனசு சந்தோஷமா அப்படியே வர்றான். என்னடா சந்தோஷத்துக்கு காரணம்னா, 100% என் போன் சார்ஜ் ஆயிடுச்சுங்கிறேன். போன் சார்ஜ் ஆயிடுச்சா 100%. அவனுக்கு அதுதான் சந்தோஷம். என் கூட யாருமே பேசலன்னு ரொம்ப நாள வருத்தத்தில் இருந்தேன். இப்ப பிரியா அப்படின்னு ஒரு பொண்ணோட பேரை போட்டு ஒரு ஐடி ஓபன் பண்ணிட்டேன். நான் என்ன மெசேஜ் போடுவேன்னு ஒரு ஊரே காத்து கிடக்குதுங்கிறேன். சார், ஆம்பளை கூட பொம்பளை ஐடியில வந்துட்டு இருக்கேன். இந்த மின் வாழ்க்கை இடிக்குதுன்னு பேசுறதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டார் இடியாவன் இந்த ஆரம்பிச்சார்ல. மிஸ்டர் இடியாவன், மிஸ்டர் விஜயகுமார் ஸ்டாலின், அவர் கேட்கிற கேள்விக்கு பதில் எழுதுங்க. வேற பத்திரம்லாம் எழுதிட்டு இருக்க கூடாது. வாத்தியாரு, அன்றைக்கெல்லாம் மண் சார்ந்த வாழ்க்கை இருந்தது, நினைவாற்றல் இருந்தது. நீதிபதி அவர்களே, இன்னைக்கு என்னை கேளுங்க, சிலப்பதிகாரத்தை அப்படியே நான் ஒப்பிப்பேன், கம்பராமாயணத்தை ஒப்பிப்பேன். நாவுக்கரசர் நெல்லைக்கண்ணன் பிறந்த இந்த மண் கம்பனை ஒப்பிப்பா. நெல்லைக்கண்ணன் அப்படியே கம்பராமாயணத்தை அப்படியே ஒப்பிப்பார். இந்த நினைவாற்றல் இன்றைக்கு போயிடுச்சு. கண்டனன் கற்பிடு கணிய கண்களால் பெண்டின் அழகர் இலங்கை தென்னர் அண்டர் நாயகர் இனி துரத்தி ஐயமும் பண்டுல துயரும் என்று அனுமன் பண்ணுவான். கம்பனை ஒப்பிச்சோமே. இன்னைக்கு வாய்ப்பாடு சொல்றான் மவனே அப்படின்னு. 1 6 12 12 நினைவாற்றல் போய்விட்டது. நீதிபதி அவர்களே, கோழிப்பண்ண செல்லத்துறைன்னு ஒரு படம், மண் சார்ந்த இயக்குனர் அழகா அந்த படத்தில் சொல்லியிருப்பார். ஒரு மாற்றுத்திறனாளி இருப்பான். எங்க நடுவர் ஐயாவுடைய பையன் சிவகுமார் அவர்கள் கூட நடித்த படம் அந்த கோழிப்பண்ணை செல்லதுரை. அதுல ஒரு மாற்றுத்திறனாளி சொல்லுவான், நீதிபதி அவர்களே, இந்த மண் சார்ந்த உணர்வு பாருங்க. ஒரு திருநங்கை பொது உடைமை இயக்கத்திலிருந்து ஒரு அம்மா கம்யூனிஸ்டா இருக்கும் அந்த படத்துல. அந்த அம்மா உண்டியல் குலுக்கிட்டு வரும். அப்ப ஒரு மாற்றுத்திறனாளி உருவம் குள்ளம், ஆனால் அவன் உள்ளம் பெருசு.
ரூபாயா உண்டியல்ல போட்டுட்டு, அக்கா உக்ரைன் வாரையும் ரஷ்யா வாரையும் கொஞ்சம் நிப்பாட்ட சொல்லுங்க அக்கா அப்படின்னு சொல்லுவான். அந்த உணர்வு இன்றைக்கு இருக்குதா சார்? அழகான திரைப்படம் சார், அதுல சொல்றான் சார், மின் சார்ந்த வாழ்க்கை. இன்னைக்கு நான் கேட்கிறேன், இனியவனை பார்த்து புட்ஸ் வில்மோரையும் சுனிதா வில்லியம்ஸையும் போய் கேட்டு பாருங்க. விண்வெளியில 8 மாசம் 9 மாசமா உயிரை கைய புடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கிறானே சுனிதா வில்லியம்ஸும் புட்ஸ் வில்மோரும். ஸ்டார்லைனர் விண்கலத்துல போன அவங்க மின்சார்ந்த வாழ்க்கை, உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. பேரோடும் புகழோடும் வாழ்வதற்கு பேரறிவே துணை செய்யும், நாமெல்லாம் சீரோடும் சிறப்போடு வாழ்வதற்கு சிக்கனமே துணை செய்யும் சொன்னார் சுரதா. இன்னைக்கு சிக்கனமா இருக்குதா? மின்சார்ந்த வாழ்க்கை நம்மள நெருக்கடி கொண்டு வந்துருந்த சார். உறவுகளோடு வாழ்ந்த வாழ்க்கை மண் சார்ந்த வாழ்க்கை. இஎம்ஐ, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, லோனுக்கு லோனா அலைகிற வாழ்க்கை வாழ்கிறோமே, அது வாழ்க்கையாகுமா? நீதிபதி அவர்களே, ஒரு கவிஞன் வருத்தத்தோடு எழுதினார். மண்புழு பற்றி எழுதி வர சொன்னார். நல்ல கவனிங்க, மண்புழு பற்றி எழுதி வர சொன்னார் குழந்தையிடம் டீச்சர். மண்ணில் தொலைத்த மண்புழுவை நெட்டிலே இன்டர்நெட்டிலே தேடிக் கொண்டிருந்தார் அப்பா என்று ஒரு கவிஞன் எழுதினார் என்று சொன்னார். இன்றைக்கு போச்சே, மரம்தான் மரம்தான், எல்லாம் மரம்தான், மரம்தான் மரம்தான். மனிதன் மரத்தை மறந்தான். பிறந்தோம் தொட்டில் மரத்தின் உபயம், நடந்தோம் நடைவண்டி மரத்தின் உபயம், இணைந்தோம் கட்டில் மரத்தின் உபயம். மரம்தான் மரம்தான், எல்லாம் மரம்தான், மரம்தான் மரம்தான். மனிதன் மரத்தை மறந்தான். மின்சார்ந்த வாழ்வு மிஸ்டர் இனியவர். என்னையா விசு படத்து வசனம் மாதிரி என்ன சார் வேதனையா இருக்குங்க. மின்சார்ந்த வாழ்வு 2 பேரும் வக்காலத்துவாங்க. அன்னைக்கெல்லாம் கீழே விழுந்தா கையில் அடிபட்டுச்சா காலில் அடிபட்டுச்சான்னு தேடுவோம். ஐயோ இவன் அடிக்கடி படிச்சா. இன்னைக்கு போன் உடஞ்சிருச்சான்னு தேடுறேன். போன் உடஞ்சிச்சா? ஐயோ. நீதிபதிகளே, காலையில் இருந்து சொன்னையும் பள்ள தைக்கிறான் இல்லையோ செல்ல தைக்கிறான். நோண்டிட்டு இருக்கான். அவன் நோண்டி 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 செல்போனை நோண்டி நோண்டி அவன் வீட்டு கொல்லப்புறத்துல இந்த தாமிரபரணி கரையோரம் தோண்டி இருந்தா கூட 2 கிணற்றை உருவாக்கி இருக்கலாம். இன்றைக்கு நினைவாற்றலை மழுங்கி போனத பேசுறார். தேடிக்கொண்டே வாழாதே, வாழ்ந்து கொண்டே தேடி. இன்னைக்கு இந்த கவிதை வரிகள் எவ்வளவு ஆழமானது தெரியுமா? தேடிக்கொண்டே வாழாதே, வாழ்ந்து கொண்டே தேடி, அதுதான் மகிழ்ச்சி. இன்னைக்கு எந்திர யுகத்துல ஓடிட்டே இருக்கான சார். என்ன சொல்லி அனுப்ப வீடு வந்திருக்கிறது விற்பனை செய்த ஆடு. என்ன சொல்லி அனுப்ப விற்பனை செய்த ஆடு வீடு வந்திருக்கிறது. அந்த பாசம், மனித நேயம், அன்பு இன்னைக்கு இல்லையே சார். என்ன பேச வர்றோம்? மின்சார்ந்த வாழ்க்கை, மின்சார்ந்த வாழ்க்கை, மின்சார்ந்த வாழ்க்கை. கட்டி கட்டா பணம் வச்சிருக்கிறவன் பணக்காரன் இல்லை, இனியவன். கடன் இல்லாம வாழுகிறவன் தான் பணக்காரன். அந்த மின்சார்ந்த வாழ்க்கை நம்மளை கடன்காரனா மாத்திருச்சு. மனித உணர்வுகளை மழுங்கடித்து விட்டதே டிஜிட்டல். மனித உறவுகளை மழுங்கடித்து பிரைவசி இல்லையே சார். நீ என்ன பொருளை போட வேண்டும், என்ன பொருளை உபயோகிக்க வேண்டும், என்ன வாங்கணும், உன்னைய ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க டெக்னாலஜியில. நாங்க பர்மாவுக்கு போறோம் அப்படின்னு பர்மாவோட டைமிங், பர்மாவோட அந்த காலநிலை, சீதோஷ நிலையெல்லாம் நெட்ல பாக்குறேன். அடுத்து 4 பேர் போன் பண்றாங்க. சார் பர்மாவுக்கு போறீங்களாமே, நீங்க எந்த ஹோட்டல் தங்கணும் நாங்க சொல்லவா? போச்சு சார். அந்த பிரைவசி என்ற தனி மனித சுதந்திரம் இருக்கு இல்லையே. டிரெஸ் கடையில போய் நம்ம பெண்கள் ஆடை மாற்றுகிற சரியா இருக்க அந்த டிரெஸ் போட்டு பார்க்கிறதுக்கு பயமா இருக்கு. எந்த கேமரா எங்க வச்சிருப்பானோ, கேண்டிட் கேமரா வச்சிருப்பானோ பயமா இருக்குது மிஸ்டர் இனியவன். அதை சிந்திச்சு பாருங்க. அன்று கட்டிய மணல் வீடுகளை 2 செய்தி நான் முடித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்று கட்டிய வீடுகள், அன்று கட்டிய மணல் வீடுகளை ஆறுகள் அழித்தன. அன்று கட்டிய மணல் வீடுகளை ஆறுகள் அழித்தன. இன்று கட்டுகிற வீடுகள் ஆறுகளையே அழிக்கின்றன என்று ஒரு கவிஞன் கவிதையிலே சொன்னார். இந்த இயற்கை வளம் மோசமாகாதே. இந்த கவிதையோடு நிறைவு செய்கிறேன். இட்லியை ஆசையோடு பார்த்தோம். பண்டிகை நாட்களில் மட்டும் கறிக்கடை ஊருக்கு ஒன்று இருந்தது. நண்பர்களோடு எதையும் எதிர்பாராமல் தூய நட்பாய் பழகினோம். ஒரு சினிமா ஒப்புதலுக்கு
ஒரு வாரம் தவம் கிடந்தோம் அப்பா அம்மாவிடம். அந்த காலம் நன்றாகத்தான் இருந்தது. ஆரத்தி எடுக்க போட்டி போட்டு மதினிமார்கள் இருந்தார்கள். தாய்க்கு நிகராய் காவல் காத்த தாய் மாமன்கள் இருந்தார்கள். ஜரிகை குறைவான வேட்டி வாங்கி தந்ததற்காக சண்டை போட்ட பங்காளிகள் இருந்தார்கள். இளவு வீடுகளில் மயானக்கரை வரைக்கும் உறவுகள் வந்து சேர்ந்திருந்தார்கள். அடுத்தடுத்த பெண்களுக்கு திருமணம் செய்து பிரசவத்துக்கு வந்தாலும் அம்மா சலிக்காமல் பிரசவம் பார்த்து அனுப்பினார். 5-6 பிள்ளைகள் இருந்தாலும் அப்பாவுக்கு பிபி இல்லை, சுகர் இல்லை, டென்ஷன் இல்லை. ஒரே ஒரு சோப்பை குடும்பம் முழுவதும் பயன்படுத்தினால் கூட தோல் வியாதி இல்லை. இன்றைக்கு என்ன நடக்கிறது? பொம்மைகள் வைத்து வரவேற்பு திருமணங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கவில்லை, இந்த வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை தமிழருடைய வாழ்க்கை. இன்றைய யுகம் அவசர யுகம். நாமெல்லாம் வாழவில்லை, வசித்துக் கொண்டிருக்கிறோம். வாழ்க்கை வேறு, வசிப்பது வேறு. வாய்ப்பிற்கு நன்றி. வருகிறேன். வணக்கம். யாரையாவது நல்லா இருக்கியான்னு கேட்டா வகுத்தறிச்சல தான் ஆரம்பிக்கிறேன். இப்பதான் சுகர் மாத்திரை சாப்பிட்டு 400 ஆகி போச்சு. இதை ஏன் அவன்கிட்ட சொல்ற? அவன் எனக்கு 450, நீ 450, இவனுக்கு ஒரு சந்தோஷம். நம்மளோட அந்த அதுக்கு 50 கூட. அப்படின்ட்டு 2 ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு, சுகர் குரூப். அப்படின்ட்டு 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு போனால் காப்பியில் சக்கரை கூட போட மாட்டாங்க. போய் கூட 4 மாத்திரையை சாப்பிட்டுக்கிறலாம், ஆளுக்கு ஒரு ஜிலேபியை திண்டு போலான்ட்டு அப்படி லைட்டாக லாலா கடையில் வாங்கி ஆளுக்கு ஒரு ஜிலேபி அப்படி சாப்பிட்டு போய் ஊசியை போட்டுக்கலாமப்பா, அதான் போகத்தானே போகிறான் அப்படின்னு. இன்னைக்கு கிடைக்குங்கிற நிலைமைக்கு வாழ்க்கையில் மனுஷன் நிம்மதி இழந்துட்டான். ஒரு காலத்தில் எல்லாம் விளம்பரம் பார்த்தீங்கன்னா, நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் மாரியம்மன் கோயிலில் விளம்பரம் பண்ணுவாங்க. டிஏஎஸ் ரத்தினப்பட்டின பொடி 1922ஆம் ஆண்டு முதல் மக்கள் விரும்பி போடுவது டிஏஎஸ் ரத்தினப்பட்டின பொடி. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஐரோப்பா ஆகிய நாடுகளில் மக்கள் விரும்பி போடுவது டிஏஎஸ் ரத்தினப்பட்டின பொடி. அமர்ந்து குடியுங்கள் சையது பீடி. சையது பீடி இந்த நாட்டிலே எல்லோருக்கும், யாரெல்லாம் உழைப்பினால் இந்த உலகத்தை வளமாக நினைக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் பயன்படுத்துவது சையது பீடி. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஐரோப்பா ஆகிய நாடுகளுக்கெல்லாம் ஏற்றுமதி ஆகி மக்கள் விரும்பி புகைப்பது சையது பீடி. முக்கூடல் ராஜா பீடி, ராஜா பீடி, அது ராஜா பீடி. இதெல்லாம் கேட்ட ஆளுங்க இப்படிலாம் விளம்பரம் நடந்துச்சு. எங்கேயாவது அமெரிக்காவில் பொடி போடுவானா? என்ன பில் கிளின்டன் பொடியா போட்டுக்கிட்டு இருந்தாரு. அடிச்சு உருவாங்கி நம்ம கேட்டுக்கிற வேண்டியதுனா. செய்யது பீடி ஆஸ்திரேலியாவில் யாராவது குடிச்சிருப்பானே? நாங்கள் குடிப்போம் காலேஜில் படிக்கிறப்ப. அதுதான் எங்களுக்கு ஃபேவரட். மிகப்பெரிய ஒரு இப்போ விட்டுட்டேன். லியோனிய பீடி குடிக்கிறாரா, நம்மளும் ஆரம்பிச்சிருக்கோம்டா நினைச்சிடாதீங்க. விட்டு 15 வருஷம் ஆகுது. செய்யது பீடி ஐரோப்பாவில் குடிப்பாங்கன்னு விளம்பரம். இந்த விளம்பரத்தை கேட்போம் நம்ம வாட்டுக்கு. ரோட்டில் பார்த்தீங்கன்னா சேலை விளம்பரம் பண்ண இதை வச்சு அப்படியே எடுத்து அப்படியே உதறி காட்டுவாங்க. ஐயாவுக்கு அம்மாவுக்கு ரொம்ப ஃபேவரட்டான சேலை, அம்மா கலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த சேலை அப்படி இருக்கான் அப்படின்ட்டு அவன் இப்படி மேலே வச்சு அப்படி கட்டி பார்த்தீங்களா அப்படின்னா உடனே அங்கே இருக்க பொம்பளை, இவனுக்கே அவ்வளோ நல்லா இருக்கு, நமக்கு நல்லா இருக்கும்ல அப்படின்னு வாங்க வச்சிருவேன். அப்படியே இப்படித்தான் ஒன்றுமே இல்லாத ஒரு பொருளை விளம்பரம் பண்ணுவாங்க. ஆனால் அந்த விளம்பரமே நமக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்கு. இந்த லேனியை விற்பாங்க பாருங்க சந்தையில். நாகமலை, தவமலை, நடுவருக்கு வீரமலை, சுத்தி படர்ந்தமலை, சூதாடு வெஞ்சமலை, சித்திமலை, சிவன்மலை, கொல்லிமலை, முடகுமலை, இந்த 10 மலைகளில் தேடி கண்டுபிடிக்க முடியாத ஒரு இலையிலிருந்து உருவாக்கப்பட்ட 200 பேர் வந்துடும். அண்ணன் நம்ம வித்துட்டு இருக்காரு. அதெல்லாம் விதெல்லாம் சுத்தெல்லாம் பார்த்தால இந்த 4 லோகத்திலையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு விதை எடுத்து விதையும் இலையும் சேர்த்து உருவாக்கப்பட்ட லேகியம். சில பேர் பாத்ரூம்ல போய் வாளியில தண்ணியை வச்சு சென்டர் பண்ணி உட்காருவான், முக்குவான், முனகுவான், திக்குவான், திணறுவான். மேட்ரு கீழே இறங்காம அவன் பாட்டு கடந்த கஷ்டப்படுவான். டமால் டுமால் துணியில் என்று AK-47 சவுண்ட் வந்த மாதிரி சவுண்ட் வந்துக்கிட்டு இருக்கான். மேட்ரு இறங்காது. நம்ம லேகியத்தை காலையில் ஒரு உருண்டை, மத்தியானம் ஒரு உருண்டையை பிடிச்சி ஒரு சம்பு சுடுதண்ணியை கப்புன்னு அடிச்சுன்னா சும்மா நாட்டுக்கொட்டை கட்டியாருக்கு ஆசை போட்டுன மாதிரி சும்மா அவங்க ஆக்ஷனை அவங்க கொடுக்குற உதாரணங்களை பாருங்க.
நாட்டுக்கொட்டை செட்டியார் காசை கொட்டின மாதிரி இப்ப என்ன விளம்பரம். ஆனா இன்னைக்கெல்லாம் எப்படி ஏமாத்துற விளம்பரம். சொட்டு நீளம் டோய் ரீகல் சொட்டு நீளம் டோய் என்ன வெண்மையோ ஆஹா என்ன வெண்மையோ. என்னாச்சு குழந்தை அழுகுறத உட்வேர்ட்ஸ் கொடுக்க சொல்லு. நீ குழந்தையா இருக்கிறச்ச அதான் கொடுத்தேன். எத்தனை வருஷம் ஓடிக்கிட்டு இருந்தாங்க. நினைந்தாலே கனவு நனவாகும் அதிக சுவை உதயம் புதிய சன்ரைஸ். செக்கச்செவேன்னு ஒருத்தன் செக்கச்செவேன்னு ஒரு பொம்பளை பிள்ளை. நினைந்தாலே கனவு நனவாகும் அதிக சுவை உதயம் புதிய சன்ரைஸ். அழகான ஒரு பொண்ணு கொண்டு வந்து அப்படியே குடிச்சு அப்படியே டேஸ்ட் பண்ணி நம்ம சன்ரைஸ் குடிக்கிறேன் பூரா அப்படி சோப்பு ஆயிடுவான்ட்டு அரவிந்த் சாமி நடிச்சது அந்த விளம்பரம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பேஸ்ட போட்டு ஒருத்தன் வளர்க்குறேன், பூன்னு ஊதுறேன், வாயிலிருந்து ப்ளூ கலர்ல புகை வருது. அங்கிட்ட ஒரு 4-5 பொம்பளை பிள்ளைய போகுதுங்க. அப்படின்னு உறிஞ்சிட்டு நான்சென்ஸ், இவனை நம்ம லவ் பண்ண கூடாது. அதுக்கப்புறம் அந்த முக்கியமான பேஸ்ட்டை வாங்கி இவர் விளக்கிடுவார். விளக்கணுன்னா புகை கலர் மாறும். ப்ளூ கலர்ல இருந்து வந்த வாயிலிருந்து வந்த புகை ரெட் கலர்ல வரும். உடனே அந்த பிள்ளை ஐ லவ் யூ. வாயில வர்ற புகையை பார்த்துட்டு எந்த பொம்பளை பிள்ளையாவது லவ் பண்ணுமாடா? நம்ம மண்டையில மூளை விளம்பரம். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் எடுத்து சவரம் பண்ணுவாரு. அப்படி இப்படி தடவி பார்த்துட்டு நோ அப்படிங்க. ஏன்னா சொரன்னு இருக்கான். அப்புறம் 3 பிளேடை வச்சு இப்படி இழுப்பாரு. அந்த பிள்ளை வந்து இப்படி தொட்டு பார்த்து ஐ லவ் யூ. 3 பிளேடுக்காக ஒரு பொம்பளை பிள்ளை லவ் பண்ணுமா? இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு பாருங்க மின்சார்ந்த வாழ்க்கை. அதான் சொன்னாரு, செயற்கையான வாழ்க்கையை நம்மை செயற்கையான உலகத்துக்கு கொண்டு போகுது. பதில் சொல்லணும் வாங்க. கடலூர் தனிய வேலன் மின்சார்ந்த வாழ்வே என்ற அணிக்கு தன் கருத்துக்களை வழங்க வருகிறார். வாங்க. தமிழ்நாட்டின் கடைக்கோடி கிராமத்தில் திண்டுக்கல்லில் ஒரு கிராமத்தில் பிறந்து மக்களை சிரிக்க வைத்த ஒரு மகா கலைஞன் மின்சார்ந்த வாழ்விற்கு தன்னை மாற்றிக்கொண்ட ஒரு காலகட்டத்தில் ராம்ஜி ஆடியோ கேசட்ஸ் வழங்கும் மக்கள் மனதை பெரிதும் கவர்ந்தது புதிய பாடல்களா பழைய பாடல்களா என்கின்ற ஒரு கேசட் அவருடைய வாழ்க்கையை மாற்றியது. அதிலிருந்து தன்னுடைய வாழ்வை புதுப்பித்துக் கொண்டு தொலைக்காட்சியில் ஒரு பட்டிமன்ற நடுவராய் கோலோச்சி இன்று தமிழகத்தின் தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் தலைவராக உயர்ந்திருக்கின்றார் என்றால் நகைச்சுவை தென்றல் திண்டுக்கல் ஐ லியோனி அவர்களுடைய வாழ்க்கையே மாற்றியது மின்சார்ந்த வாழ்க்கை என்றால் அது கிடக்கட்டும். இந்த மின்சார்ந்த வாழ்க்கையில நம்ம படுற பாடு இருக்க இந்த இங்க நின்றுட்டு இருக்காங்கல்ல ரெக்கார்டு பண்ணிட்டு இவங்க நாளைக்கே அதை டெலிகாஸ்ட் பண்ணிடுவாங்க. அதுல ஏதாவது ஒண்ணு சென்னை புத்தக திருவிழாவில் பேசினதை நான் பேசியிருந்தா எல்லா இடத்துலையும் லியோனி இதுதான் பேசுறாரு போல இருக்கு. என்னை காட்டி கொடுக்கறது பூரா இந்த மின்சார்ந்த வாழ்க்கை தான். ஆனா இதுல என்ன ஒரு பெரிய ஒரு எனக்கு பெஸ்ட்னா இவங்களுக்காக வேண்டிய ஒவ்வொரு மேடையையும் புது மேடையாக மாற்றிக்கொள்ள வச்சது இந்த மின்சார்ந்த வாழ்க்கை தான். நாளைக்கு இவங்க வந்து இன்னொரு இடத்துல அதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணும்போது நாளைக்கு மாயவரம் புத்தக திருவிழாவில் பேச போறேன். திருநெல்வேலியில பேசாத விஷயங்களை புதுமையாக சிந்தித்து பேசணும்னு எனக்கு அந்த உணர்வை ஊட்டியது இந்த மின் சாதனங்கள் தான். இதுக்கு முதல்ல நன்றி சொல்லணும். நடுவர் அவர்களே, மிஸ்டர் விஜயகுமார் அவர்களே, பச்சை சட்டை போட்டுட்டு புத்தக திருவிழாவுக்கு வரலாம். அதுக்காக பச்சை பச்சையா போய் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. வந்ததுல இருந்து எவ்வளவு போய் நான் கேட்கிறேன், முகப்பேர்ல இருந்து கிளம்பி பட்டிமன்றத்துக்கு வந்திருக்கீங்க திருநெல்வேலிக்கு. நான் என்ன கேட்கிறேன்னா, செம்மண்ணை தோண்டி ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ணி கரிசல் மண்ணில் ஏறி உட்காந்து மாட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டு திருநெல்வேலி பட்டிமன்றத்துக்கு வந்து சேரணும்னா வந்து சேர்ந்திருக்க முடியுமா? இல்லனா மண் சார்ந்த வாழ்க்கை எங்கள் மூதாதையர் வாழ்ந்த மாதிரி இலத்தழையை கட்டிக்கிட்டு சென்னையில இருந்து ஜிம்பாலே ஜிம்பாலே ஜிம்பல ஜிம்பா அப்படின்னு பேராசிரியர் விஜயகுமார் வந்தா அவர் வருவாரு, நம்மளால பார்க்க முடியுமா? எவ்வளவு பேச்சு மின்சாதனம் இல்லாம வாழ்க்கை
கேக்குறேன். சென்னையில ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ணி அஃப்னா பார்க்ல வந்து ரூம் போட்டு தனியா அந்த ஏசி ஆன் பண்ணு, என் போனை சார்ஜ்ல போடு, அந்த டிவியை ஆன் பண்ணு, நியூஸ் பார்க்கணும், என் காலேஜ்ல இருக்கிற பசங்களுக்கு சிலபஸ் அனுப்பணும், உடனே லேப்டாப் ஆன் பண்ணுன்னு வாழ்றது பூரா மின்சாரம். மேடையில வந்து பூரா பொய்யா பேசி நைட்டுக்கு சாப்பாடு கிடைக்குமா? எவ்வளவு பேச்சு நடுவில் நம்ம யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இவ்வளவு அழகா உட்கார்ந்து இந்த பட்டிமன்றத்தை ரசிக்கிறோம் இல்லையா, இவ்வளவு மின்னொலியில. ஆனால் இந்தியாவிற்கு மின்னொலி வந்த காலகட்டமே 1899 தான். சில நூற்றாண்டு, ஒரு நூற்றாண்டு தான் கிட்டத்தட்ட. இதுல இருக்கிற இந்த வாழ்க்கை நம்ம எவ்வளவு மெருகேற்றி கொண்டு போயிருக்குன்னு அதுக்கு நன்றி சொல்லாம கிராமத்துல எல்லாம் பாருங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. அண்ணே, நாங்க கிராமத்துல வாழலையா? நீ யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு மல்லாட்ட ஊறுகாய் அந்த மணிலா இருக்கு இல்லையா, அதை வச்சு ஒரே ஒரு ஊறுகாய் அரைக்கிறதுக்கு 4 அக்கா ஒன்னா உட்காரும், கூப்பிடும் கரெக்டா. ஏ கோமதி வந்து பக்கத்துல உட்காருடி, எவ்வளவு நேரண்டி அரைக்கிறதுன்னு அரைக்க ஆரம்பிக்கும் கிராமத்துல. யோசிச்சு பாருங்க, கரெக்டா 4 பேர் உட்கார்ந்து இருக்கும் போது 5ஆவதா ஒருத்தைய பத்தி பேசிட்டு இருக்கோம். அந்த 5ஆவதா ஒருத்தைய பேசி முடிச்சதும் ஒரு அக்கா இருடி, என் வீட்டுல என் புருஷனுக்கு சோறு வச்சுட்டு வரேன் எழுந்திருச்சுன்னு வச்சுங்க. இப்ப எழுந்திருச்சு போனாலே அவ கதை தெரியுமா உனக்கு? கடைசி வரைக்கும் அடுத்த 3 அக்கா எழுந்திருக்கவே இருந்திருக்காது. ஏன்? எழுந்திருச்சு போனா அடுத்தது நம்மளை பத்தி தான் இவ பேசுவான்ட்டு. சார், புறணி பேசுறதே ஒரு வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருந்த நீங்க எங்க இன்னைக்கு வீட்டுல உட்கார்ந்துட்டு அந்த மிக்சியில மலாட்டைய போட்டு அப்படி முடிஞ்சிருச்சு, வேலை முடிஞ்சிருச்சா? எந்தவித புறணையும் இல்லாம வாழ்க்கைய அழகா வாழ்றது நகரத்து வாசிகள். சார், அந்த 4 பேருக்கு இட்லிக்கு மாவாக்குறதுக்குள்ள 40 வீடு பிரச்சனை அங்க வந்துடும். இந்த சின்னாயி மக மூக்காயை கட்டி கொடுத்தாங்களே மதுரைக்கு, அவ வாழ்றாளா வந்துட்டாரா? அவ எங்க போய் வாழ போறா? 3ஆவது நாளே துவக்கி விட்டாங்க. 5 பவுன் கம்மியாக போட்டாங்களா? உனக்கு இருக்கு மாவு நல்லா ஆடுதா இல்லையா? இது இட்லிக்கு வருமா தோசைக்கு வருமான்றத கணக்க பாரு. அந்த ஆட்டி முடிக்கிறதுக்குள்ள 15 வீட்டு பிரச்சனையை பேசி முடிச்சான். இவர் என்னமோ இதுக்கு முன்னாடி டி ராஜேந்தர் மாதிரி தலையில முடி வச்சிருந்த மாதிரியும் ஷாம்பு போட்டதுக்கு அப்புறம் தான் என் முடி கொட்டிடுச்சு. சார், நீங்க யோசிச்சு பாருங்க, கிராமத்துல பாருங்க இதுக்குன்னே செப்பரேட்டா ஒரு செக்மெண்ட் திண்ணையில உட்கார்ந்து இருக்கும். கரெக்டா 4 பேர் உட்கார்ந்துட்டு தலையை விரிச்சு போட்டு பேன் குத்துறதுக்குனே ஒரு அக்கா வச்சிருப்பாங்க தெரியுமா? என்னடி உன் தலையில எருமாடு மாதிரி மேயுது, எடுத்து ஒரு அக்கா குத்துறதுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கோம். அதை பார்த்து கதை பேசுறதுக்கு ஒரு அக்கா உட்கார்ந்துருக்கோம். இன்னைக்கு சிட்டியில அப்படிலாம் கிடையாது சார். ஏன் சார் முடி கொட்டுது? இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, ஹேர் ட்ரீட்மெண்ட் இருக்கு சார், ட்ரீட் பண்ணிக்கலாம். முடி கொட்டுச்சா, ஹேர் ஸ்பெஷலிஸ்ட் இருக்கா சார், முடி நட்டுக்கலாம்டான். நீ ஊர்ல உட்காந்து மண்ணுல தான் நட்டுக்கிட்டு இருப்பீங்க, நாங்க மண்டையிலே நட ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் இது தெரியாம ஒரு பேராசிரியர் என்ன பேச்சு பேசுறாரு. அவருடைய வருத்தம்னா என்ன தெரியுமா? ஏதோ ஒரு புள்ள பிரியா கியூட்டின்னு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்குது. அந்த ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டு பேராசிரியர் அந்த பிள்ளைகிட்ட பேசிட்டு இருந்திருக்காரு. நான் தான் அன்னைக்கு வாங்கி அந்த ஐடியா பார்த்தேன். பிரியா கியூட்டி, ஏஜ் 25, எல்லாம் கரெக்டா தான் இருக்குது. இல்ல தம்பி, இப்ப திடீர்னு என்கிட்ட பேச மாட்டேதுன்னாரு. பிரியா கியூட்டி, ஏஜ் 25 எல்லாம் கரெக்டா போட்டு இருந்துச்சு. கடைசியில ஒண்ணு போட்டு இருந்துச்சு, பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல். அண்ணே, அவன் பையன் பண்றதெல்லாம் நீங்க பண்ணிட்டு வந்து டெக்னாலஜியை குறை சொல்லக்கூடாது சார். யோசிச்சு பேசணுமா இல்லையா? சுடுகாடு சார், சாதாரணமா யோசிச்சு பாருங்க. ஒரு சுடுகாடு முதல்ல உங்க இயற்கை சூழ்ந்த கிராமத்துல ஒழுங்கா இருக்கா சார்? அவனுக்கு ஒரு சுடுகாடு, இவனுக்கு ஒரு சுடுகாடு. உன் ஊர்ல செத்தனா என் ஊர் தெரு வழியா எடுத்துட்டு போக கூடாதுன்னு அந்த ஊர்ல வெட்டு குத்து பண்ணிக்கிட்டு இன்றைய சூழல்லையும் தண்ணியில கழுத்து வரைக்கும் தண்ணியோட தோல்ல பாடையை தூக்கிட்டு போற எத்தனையோ ஊர் உங்க கிராமத்துல தான் இருக்குது. சிட்டியில அந்த பிரச்சனையே கிடையாது. கொண்டு போறான், உள்ள தள்ளுறான், சுவிட்ச போடுறான், டம்ளர்ல கொடுத்துறான். இது அழகான வாழ்க்கையா? கொண்டு போய் அடக்கம் பண்றதுல கூட பிரச்சனை பண்ற உங்க வாழ்க்கை நல்ல வாழ்க்கையா? அதுல அவர் வந்து நினைவாற்றலே போயிடுச்சு எங்க பிள்ளைகளுக்கு. உனக்கு எத்தனை ஜிபி மெமரி கார்டு வேணும்? எத்தனை ஜிபின்னு வேணும்? 256 வேணுமா? 128 வேணுமா? சார், யோசிச்சு பாருங்க சார். இந்த படத்துல இந்த பாடல் வேணும் சார். காதலர் தினத்துல வந்து ஒரு பாட்டு வேணும். பையன் எடுக்கிறான் சார், அவன் சொல்லணும் இல்ல, கூகுள்ல தட்டுறான், டக்குன்னு வருது சார். எவ்வளவு அழகா பாடுது, கேட்கிற பாட்டை பாடுது சார். உங்க கிராமத்துல அந்த வாய்ப்பு எல்லாம் கிடைச்சிருக்குமா? கூகுள்லாம் கிடையாது, அலெக்சா அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. அலெக்சா, அலெக்சா விடுதலையில வழிநெடுக காட்டுப்பள்ளி அப்படின்னு அலெக்சா உடனே ஆரம்பிச்சிருக்கு. அப்படிலாம் என்ன நேரம் இருப்பவனாலும் அலெக்சாட்ட கேட்கலாம். போதும், பாட்டை நிறுத்த அலெக்சா, நின்றுது. அந்த பாட்டு சரியில்லை, முருகன் பாட்டு போடு, உடனே முருகன் பாட்டு, ஐயப்பன் பாட்டு. இந்த மாதிரி வாய்ப்பு எங்கேயாவது கிடைச்சா
ஒரு பாட்டு கேட்கறதுக்கு அந்த மை செட்டுக்காரருக்கு எத்தனை தடவை வெத்தலா வாங்கி கொடுத்துருக்கேன் தெரியுமா? நான் போய் வெத்தலா வாங்கிக்கடா, இந்த பாட்டு போட்டு விடுங்கண்ணே, எம்ஜிஆர் பாட்டுனே போடலாம், போய் வெத்தலா வாங்கிட்டு வா, பீடி வாங்கிட்டு வா அப்படின்னு பீடி கிடிலாம் குடிச்சிருக்கிறேன். என்ன பாட்டு கேட்டா? குடியிருந்த பயிரில் குங்கும பொட்டின் மங்களமா போடுறேன், குங்கும பொட்டின் மங்களம். ஆஹா, இந்த ஒரு பாட்டுக்கு அந்த ஆளுக்கு எத்தனை கூலி வேலை பார்த்துருக்கேன் தெரியுமா? இன்னைக்கெல்லாம் அலெக்சான்னு பாட்டு கேட்குது சார். எப்ப மின்சார்ந்த வாழ்க்கை கிராமத்துல போய் தொடுதோ அப்பதான் சார் கடைக்கோடியில இருக்கிறவனுக்கு கூட வாய்ப்பு கிடைக்குது சார் கலெக்டர் ஆகிறதுக்கு. ஒரு சின்ன பையன் சார் ஒரு ஊர்ல இருந்து ஒரு போனை வச்சுக்கிட்டு பாடினான் சார் ஒரு பாட்டு அழகா. எவ்வளவு அழகு சார். அவன் பாடி முடிச்சதான் அதை போடுறான் சார் Facebookல. அதை பார்த்துட்டு ஒரு இசையமைப்பாளர் கூட்டு வாய்ப்பை கொடுக்கிறாருன்னா மண்ணிலே போட்டுட்டு இருந்தா கிடைக்குமா அந்த வாய்ப்பு? இந்த மின் சாதனங்கள் தான் சார் அவனுக்கு களம் அமைத்து கொடுத்திருக்கு. இன்னைக்கு எவங்கிட்ட எல்லாம் போன் இருக்கோ அவன்லாம் ஒரு கலைஞனா இந்த மண்ணில் நிக்கிறானா இல்லையா? சும்மா வந்துட்டு பெண்களுக்கு பிடிச்ச மின்சாதனம் எது சொல்லுங்க நடுவர் அவர்களே? பெண்களுக்கு பிடிச்ச மின்சாதனம் வீட்டுல எதுன்னு சொல்லுங்க. நிறைய இருக்கு, மிக்சி இருக்கு, கிரைண்டர் இருக்கு, வாஷிங் மிஷின் இருக்கு. நடுவர்களே, அது எல்லாவற்றையும் கடந்த ஒரு சாதனம் இருக்கு, ஃப்ரிட்ஜ். காலையில ஒரு சோறு ஆக்கணும், அந்த ஆளுக்கு மத்தியானம் ஒரு சோறு வச்சு குழம்பு வைக்கணும், நைட்டுக்கு வைக்கணும், மறுநாள் காலையில அந்த ஆளு சுட சுட வச்சாதான் சாப்பிடுவான்னு சொல்லி வெறும் சோறாக்கும் இயந்திரங்களாய் மட்டுமே கிராமத்துல பெண்களை பயன்படுத்திட்டு இருந்த உங்களுக்கெல்லாம் ஆப்பு வைக்கிறதுக்காக தான் கொண்டு வந்தா ஃப்ரிட்ஜ்னு ஒண்ணு. பெண்கள்லாம் இன்னைக்கு புருஷனை வணங்குறாங்களோ இல்லையோ, ஃப்ரிட்ஜ டெய்லி வணங்குறாங்க அப்படின்னு சொன்னா அவர்களுடைய வேலை பளுவை குறைத்து அவர்கள் வாழ்க்கையை மலர செய்வது ஃப்ரிட்ஜ்ன்ற மின்சாதனம் சார். கவுண்டமணி ஒரு படத்துல காமிச்சிருப்பாங்க சார். அந்த ஊர்ல கிராமத்துல எனக்கு தான் பரிவட்டம் கட்டணும்னு ஒருத்தன் சொல்லுவான், அவனுக்கு ஆப்போசிட்ல ஒருத்தன் சொல்லுவான் எனக்கு தான்டா பரிவட்டம் கட்டணும்னு சொல்லுவான். ரெண்டு பேரும் அடிச்சுக்குவான், வெட்டிக்குவான், குத்திக்குவான். கவுண்டமணி நடுவில் வந்து சொல்லுவான், ஏண்டா பரிவட்டம்ன்றது ஆஸ்கர் அவார்டாடா, இல்ல நீங்க எல்லாம் என்ன சயின்டிஸ்டாடா, ஒன்றை நான் துண்டை வாங்கி தலையில கட்டுறதுக்கு எதுக்குடா இவ்வளவு சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த துண்டை தூக்கி அவனுக்கு மூஞ்சில எரிஞ்சிட்டு போயிட்டு இருப்பான் சார். இன்றைக்கும் கிராமத்துல என்ன சாதிக்கிறான்றத பாக்குறத விட சாதிக்கு சண்டை போடுற குரூப் தானே சார் அதிகமா இருக்கீங்க. நான் நிறைவா இப்படி சொல்லி முடிக்கிறேன் சார். எந்த ரூம்ல எங்க கேமரா வச்சிருப்பானோ, கேண்டீன் கேமரா, நீங்க அது கேண்டீன் கேமரா இல்ல, ஸ்பை கேமரா. யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு சமூகத்தில் நடக்கின்ற அத்தனை குற்றங்களும் குறைந்திருக்கிறது என்றால் இறைவன் மீது இருக்கின்ற பயம் காரணம் கிடையாது. எல்லா இடத்துலயும் சிசிடிவி இருக்குதா அப்படிங்கிற பயம்தான். இறைவனை விட சிசிடிவியை நம்புற காலகட்டமா மாறி போச்சு. இன்றைக்கு முடிக்க முடியாத எத்தனையோ வழக்குகளை காவல்துறையினர் முடிக்கின்றார்கள் என்றால் அதற்கு காரணம் எங்களுடைய மின்சாதனமான சிசிடிவி கேமரா தான். விஜயகுமார், இன்னைக்கும் ஊர்ல ஒரு கிழவியை திண்ணில உட்கார வச்சு, நீ எந்த ஊர்ல இருந்து வந்த தம்பி, எதுக்கு தம்பி வந்தேன்னு ஒரு கிழவியை உட்கார வச்சிருக்கீங்க இல்லையா? அந்த மாதிரிலாம் இல்ல, தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு அவனை வாழ வைக்கிறதே இந்த மின்சார்ந்த வாழ்க்கை தான் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி இடமா வருகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.